எப்பா சாமி எனக்கு உடல் உழைப்பு கம்மி, அடிக்கடி வர சொல்றாங்க, என்னால அவ்வளவு எல்லாம் முடியல, உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. அதனால நான் தெரு தெருவா போய் எல்லாம் பண்றதுல நான் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கூட வேண்டியிருப்பாரு. தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மோகரே ஒத்து பார்த்தா தான் முக்காக்குள்ள மைசூர் பாக்கு தெரியல. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க, ஆனால் இந்தியா முழுவதும் வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து சர்ச் எல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க. இதை குறித்தெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் இந்த மாதிரி மத சம்பந்தமான விஷயம் வந்து அவரு பதில் சொல்றது கிடையாதுன்ற அந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க. ஆனா விஜய் அரசியல் தலைவரா ஏத்துக்கிட்டது உங்க தப்பு தானே. விஜய் சாமானியனா தான் பாக்குறேன். என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்கச்சத்த உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஒரு சாதாரண ஒரு அரசியல் ஆசை உள்ள ஒரு அரசியல் முயற்சி பண்ற ஒரு தலைவர். இதெல்லாம் ஓவர் நக்கலு. தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி பைத்தியம் பிடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? நீங்க அப்படி பாருங்க, நீங்க ஃபுல்லா எல்லாம் விஜய் சாருக்கு தெரியும்ன்றது நம்ம எதிர்பார்ப்பு. சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான் பண்ணி. இப்போ புதிய தலைமுறைக்கு செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஏன்பா அவ உன்கிட்ட கேட்டாளா? சர்ச்ல வந்து அடிச்சு நொறுக்கிறப்போ வாய் திறக்கல, இப்படி எல்லாம் நிறைய விமர்சனம் முன்னைக்கிறப்போ ஏன் பேசல அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் பேசினா நீங்க கார்னர் பண்ணுவீங்க, அவ வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவீங்க, அதனாலதான் சில இடங்கள் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. அது வந்து ஏமாத்துற பதில். நீங்க அவர் உழைக்கலன்றீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அவர் பெரம்பூருக்கு போனாரு, கோலம் போட்டாரு. மச்சாய் வந்து பாரு, ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, விதவிதமாய் கோலம் போட்டே. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. செங்கோட்டையன் சொல்லிருக்காரு, தடை போடுறாங்க. யார உன்னை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க, நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடங்களுக்கு தடை போடுறாங்க, அவர் ஈஸியா பிரச்சாரம் பண்ண விடுறது இல்ல. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா சார். அது உண்மைக்கு புறம்பான செய்தி. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். இன்னைக்கு இப்ப திருச்சி போறாரு, என்ன பாதுகாப்பு குறை இருந்தது? கொஞ்சம் விட்டா காலக்கேயர்கள் மாதிரி தாவுறீங்க. மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. பைக்ல போறீங்க, இன்னைக்கு போலீஸ் கரெக்டா பண்ணி மைல்டு ஏதோ லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க போல. லத்தி சார்ஜ் பண்றதுமே என்ன கேட்டா தப்பு தான். அவங்களால போலீஸ் கடிக்கிறாங்களே சார், அப்போ அடிப்பாங்க. என்னால ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு விஷயத்தை நிலைப்படுத்த முடியலன்னா என்ன விதமான அது கூட்டம்? அது தங்கிலி பறிப்பு, ஹார்ட் அட்டாக் வந்தா போய் சேர வேண்டியதான், தள்ளு முள்ளின்னு சாக வேண்டியதான். இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. இப்போ அவர் சொல்லியிருக்காருல, மாசத்துக்கு ஒரு டைம் வரேன், இனிமே ஈஸியா சந்திக்கலாம். என்னைய இவன் எப்ப மாசம் ஆகுது, அவன் எப்ப பாக்க வரது? மாசம் வருவான்னு சொன்னேன். சுந்தர் சி இந்த விஷயத்துல ஒரு படி மேல. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் 15 நாள் நான் மதுரையில தங்கிடுவேன். நான் அதனால 15 நாள் மெட்ராஸ்லயும் 15 நாள் மதுரையிலயும் இருந்து தொகுதி பிரச்சனையை பார்ப்பேன். இங்க இருக்கிறது எடுத்து போய் மெட்ராஸ்ல தலைமைச் செயலகம் போகும்போது அங்க நான் போய் பார்ப்பேன்ற மாதிரி அவரு பிரச்சனை. இது யதார்த்தம். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கு. வெற்றி வாய்ப்பு அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, வெற்றி வாய்ப்பு தான் இன்னைக்கு போய் சாமியை பார்த்து வேண்டி இருக்காரு. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. டேய் என்ன நீ பண்ற ஒண்ணு நடக்காதடா. ஆமா, நீங்க போய் வேண்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமி எனக்கு பதவி கொடு சாமி, சாமி எனக்கு பணம் கொடு சாமி, சாமி எனக்கு வெற்றி கொடு சாமி, நான் எப்படின்னா ஜெயிச்சணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை அறிவு கிடையாது. அரசியல்னா என்னன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னே தெரியாது. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அவர்கிட்ட நீங்க என்ன சார் பேசுவீங்க? அந்த ஆளுக்கு கால விழுறதை தவிர, காலை வாரி விடுறதை தவிர, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. எடப்பாடியில பிறந்தானா எல்லார் காலையும் விழுந்தானா, ஆண் பிள்ளை கால்னா அழுவானா, பொம்பளை கால்னா காலை வாருவானா, கேப்பில
ஊர்ல கெடா வெட்டுவானா, வெட்டின கெடாவை குக்கர்ல போட்டு தின்னுவானா. திராவிடம்னா என்னன்னு கேட்பானா, ஆனா அண்ணா பேரை கொண்ட கட்சிக்கு தலைவனா. புத்தகம் நிறைய படிப்பானா, சேக்கிலார் தான் திருக்குறளை எழுதினார்னு சொல்லுவானா. அடிமை சாசனம் எழுதுவானா, நான் அடிமை இல்லைன்னு கத்துவானா. தமிழ்நாட்டையே விற்க தயாராகுவானா, கேள்வி கேட்டா வாய மூட சொல்லுவானா. வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பேசுவானா, அப்படியே நாட்டை நாசம் பண்றவங்க கூட சுற்றுவானா. பாஜக கூட கூட்டணி இல்லன்னு சொல்லுவானா, கடைசியில அவங்க காலிலேயே போய் விழுவானா. இங்கெல்லாம் எனக்கு இருக்கிற சௌரியமே வர எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துல நீ எதுக்கு டீலிமிட்டேஷன் சொருகின? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? எதுக்குன்னா அழுது ஓட்டு பொறுக்கிறதுக்கு. பாத்தீங்களா 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 இந்த மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க பத்தியா? எந்த மசோதான்னு வாயை திறந்து சொல்லுடா. மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் ஜெனரலா சொல்றேன், பிரதமரை நான் வந்து சொல்லல. பிரதமருக்கு நிறைய மானாவாரியா மரியாதை கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. சரி, நாங்க என்ன கேக்குறோம், எங்களோட உரிமைக்காக நாங்க சண்டை செய்யறோம். அது கூட உனக்கு தெரியல, அது கூட உனக்கு வக்கு இல்லல்ல, அது கூட உனக்கு தைரியம் இல்லல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மோடி கோச்சு பாருன்னு தானே நீங்க பம்புற, மோடி கோச்சு பாருன்னு தானே நீ ஆதரிக்கிற. எடப்பாடி பழனிசாமி பார்த்து நான் அதுதான் கேக்குறேன். அவங்க தமிழை அழிச்சாலும் வாய மூடிக்கிட்டு இருக்கிற, தமிழ் உரிமையை பறிச்சாலும் வாய மூடிக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இங்க எதுக்கு உனக்கு ஒரு கட்சின்னு கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். விஜய்க்கு மக்களிடம் வந்து ஓட்டு கேட்பதற்கு தன்னை எந்த வகையில் தகுதிப்படுத்திக் கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. டீலிமிட்டேஷன் பிரச்சனை இவ்வளவு இருக்குது. திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி போராடினாங்க. நீ என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. என்ன நீங்க சொல்லுவீங்க அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு. அறிக்கை விடுறது மட்டுமே அரசியல்வாதியினுடைய பணின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா அப்ப நல்லா தானே கேள்வி கேட்கணும். நாங்க மக்களை பார்த்தா பயம், தன்னுடைய தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடி போய் வண்டியில ஏறிக்கிட்டார் சார். என்ன சார் சொல்லணும்? ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், யாரால பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? தெரியாது சார். ஏன் வந்து வரி அதிகப்படுத்திக்கிட்டே போச்சு ஒன்றிய பிஜேபி அரசு? அதை வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் அவருக்கு ஏதாவது தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். கல்வி நிதியை கொடுக்காம பிஜேபி வந்து பழி வாங்குது, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஒண்ணும் தெரியாது மண்ணு. அந்த அரசியல் கூட அவருக்கு தெரியுமாண்ணா சார்? தன்னுடைய தொண்டர்களிடம் கூட நின்று பேச முடியாத விஜய் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன புடுங்கிடுவாருன்னு கேக்குறேன். பின்ன உன்ன சார்னா கூப்பிடுவாங்க. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. இது போன்ற நபர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.